ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. எப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஜாதகத்தை கையில் எடுத்ததை என்ன சொல்லுவாங்கன்னா, 7-8 சுத்தமாக இருக்கான்னு அப்படின்னா மொதல் பாயிண்ட்டே அங்கே தான் வந்து நிற்பாங்க. என்னப்பா அது 7, அது என்னதுப்பா 8 அப்படின்னம்னா, 7ஆம் இடம்ங்கிறது கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 8ஆம் இடம்ங்கிறது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சரி, அப்போ ஆம்பளை பிள்ளை ஜாதகத்தில் அப்படின்னம்னா, ஆம்பளை பிள்ளை ஜாதகத்தில் 7ஆம் இடம் மனைவியை குறிக்கிற ஸ்தானம், 8ஆம் இடம் இவன் கட்டுற மாங்கல்யம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்காதா, அல்லது அந்த பிள்ளை விட்டுட்டு போயிருமா அப்படின்ற மாதிரியான பாயிண்டெல்லாம் இருக்குல்ல, அதை நோக்கி போகிறது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போ பில்ட் ஆகுது, எப்போ தாலி கட்டுறானோ அப்போ பில்ட் ஆகுது. அந்த தாலி நிலச்சி நிற்கிறதுங்கிறது எதிலேருந்து எடுத்துப்போம் அப்படின்னா 8ஆம் இடத்துலேருந்து தான் எடுத்துக்குவோம். அப்போ மாங்கல்ய பலம் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, 2 பேர்த்துக்குமான குடும்ப ஒற்றுமை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே 7-8 சுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு பார்க்க ஆரம்பித்தவங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் இந்த விவரம் தெரியும். இதில் ஒரு ஸ்டெப் நம்ம குரூப் மேலே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிள்ளைக்கு 8ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது, அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் இருக்க ஜாதகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தேடுவாங்க. அப்படிலாம் கிடைக்காது. சரியா? அப்போது உள்ளதில் பெஸ்ட் என்னவோ அதைத்தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர, நம்ம ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரியே எனக்கு ஜாதகம் வேணும், 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய் இருக்கணும், இல்லாட்டி ராகு இருக்கணும், இல்லைன்னா கேது இருக்கணும், இல்லை 8க்கு அதிபதி வந்து அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இப்படின்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டுலாம் தொலாவுறாங்க. அப்படிலாம் தொலாவுனாலாம் கிடைக்காது, வரணும் அமையாது. இவங்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தொலாவிரம் பூரா பேரையும் பாருங்கள், 50 பேரும் வருஷ கணக்காக பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறவனா இருப்பான். கிறங்கி கிரு எடுத்து தலை சுற்றி என்னத்தையா ஒன்று வந்தால் போதும்ப்பா, நாங்கள் கட்டி வச்சிட்றோம்டா, நாங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்ற கண்டிஷனுக்கு அப்புறம் கடைசியில் வந்து கிறங்கி கிரு எடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு இப்படி ஜாதகம் தான் வேணும் அப்படின்னு தொலாவினாங்கன்னு வச்சுங்களேன், அமையாது. வேறு வழி இல்லை. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, என் பையனுடைய ஜாதகத்தில் அல்லது பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷத்துக்கு அந்த தோஷத்தையே சேர்த்தா தான் சரியாக வரும் அப்படின்னு நம்மளாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போயிடுது. அவ்வளோலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை சார். ரொம்ப சிம்பிள். பொருத்தம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்கணும். 1000 காலத்து பயிர், 5000 காலத்து பயிருன்னு எல்லாம் ஜர்த்தியான். மேரேஜ் மேட் இன் ஹெவன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படலை, இதில் நிச்சயப்படலை. 1000 காலத்து பயிர் அது வந்து நம்ம இது பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் பொண்ணு ஜாதகத்தை எடுங்க, நடக்கிற தசாபுத்திப்படி அதுக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, கணவனோடு கூடிய ஒற்றுமை எப்படி இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை ஜாதகத்தில் எடுத்து இந்த நடக்கிற தசாபுத்திப்படி குடும்பம் எப்படி வச்சுருப்பான், மனைவி எப்படி வச்சுக்கிடுவான். சரியா? அதே இது வந்து அடுத்த தசை 2 பேர்த்துக்கு நல்லா இருக்கா, சரியாக வருதான்னு பாருங்கள். சரியாக வருதா, தாராளமாக சேர்த்து விடலாம். சேர்த்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு அடுத்து குழந்தை ஊட்டிலாம் வரும்ல, அவங்க ஜாதகமும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கும்ல, அப்போ நிச்சயமாக பாசிட்டிவாக ஓட ஆரம்பிச்சிடும். எது 2 ஜாதகத்துலேயும் அடுத்தடுத்து வர்ற தசைகள், ஒரு 2 தசையை பாருங்கள் அல்லது 3 தசையை பாருங்கள் சார், பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடும். அப்போது நம்ம அந்த மாதிரியான ஜாதகத்தை பார்த்து சேர்த்து வச்சோம்னா ஃபென்டாஸ்டிக்காக ஓடும். அதை விட்டுட்டு எனக்கு 13ல் குரு இருக்கணும், 17ல் செவ்வாய் இருக்கணும்னு இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த 8ஆம் இடம்னு சொல்கிறோம்ல, மாங்கல்யஸ்தானம், அந்த மாங்கல்யஸ்தானம் ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் கெட்டு போச்சியா. எப்படிப்பா கெடும் அப்படின்னா, 8க்கு அதிபதி வக்ரமாகிறது, 8க்கு அதிபதி நீசமாகிறது, 8க்கு அதிபதி வந்து ராகு கேதுவோட சேர்றது, அப்புறம் வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகு கேது இருக்கிறது, 8ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்து அதிபதி போய் மறையிறது, 7க்கு அதிபதி 8ல் போய் மறையிறது, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் அந்த 8ஆம் இடம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 8ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் பாதிச்சிருச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நிற்காதான், அப்போ தாலி நிற்காதா, பிஞ்சு போயிருமா, 2 பேரும் பிடிங்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை யாராவது ஒருத்தருக்கு ஆயுசு போயிருமா, இல்லை டிவோர்ஸ் ஆகுமா, அல்லது அர்த்தம் இல்லாத குடும்பம் நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் அதுவும் உண்டு. ஆனால் இதுவே முழுசும் கிடையாது. இது வந்து மொத்த பலனில் ஒரு 10% இருக்குது. ஆனால் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்து அமைதியாக ஓடுற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, சந்தோஷமாக போகிற குடும்பம் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன வச்சுருப்பான், அவன் ஜாதகம் தப்பாக கொடுத்துருப்பாங்க, பிறந்த நேரத்தை தப்பாக எழுதி வச்சுருப்பாங்கன்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் விஷயம் அது கிடையாது. அதை இன்னும் ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிபடும். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வித் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட என்ன பார்க்க போகிறோம்,
ஒருத்தருக்கு 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிற்காது, மாங்கல்ய பலம் அடியாயிரும், புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமை இருக்காது, டிவோர்ஸ் ஆகும் அல்லது ஆயுள் பலம் பாதிக்கும்ன்ற பாயிண்டில் பேசுகிறோம் இல்லையா? அந்த இது எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்கிறதும் அதுலேயும் விதிவிலக்கு இருக்குங்கிற மாதிரியான பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்க போகிறோம். இப்போ சரியா? இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 26/1/1980 5 மணி 25 நிமிஷம் ஈவினிங் டைம் திண்டுக்கல்லில் வந்தது. பொம்பளை பிள்ளை ஜாதகம் சார். சார் இந்த ஜாதகத்துக்கு வந்து லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது ரிஷபராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது கிருத்திகா நட்சத்திரம் 3ஆம் பாதம். கார்த்திகை நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான், அதை விடுங்க. இப்போ இந்த ஜாதகத்துக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே 2ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம். 2ல் ராகு இருக்குது, நாகதோஷம். அதே மாதிரி ராகு செவ்வாய் பாவகிரகங்கள் 2ல் இருக்கிறதுனால தாரதோஷம். அப்புறம் 8ஆம் பாவத்தில் வந்து கேது போய் மறையிறதுங்கிறதுனால மாங்கல்ய தோஷம். அப்புறம் சுக்கிரன் களத்திர காரகன் போய் 8ல் போய் மறையிறதுங்கிறதுனால அதுவும் தாரதோஷம். ஸோ எல்லா தோஷமும் இருக்குது இந்த ஜாதகத்தில். அப்போ இந்த ஜாதகத்துக்கான குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்னையா கேள்வி, உருப்படாமத்தான் கிடப்பாங்க, இதில் என்ன பெரிய கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னம்னா அது என்னமோ வாஸ்தந்தான். அப்போ பாருங்கள், இப்பேற்பட்ட இந்த ஜாதகம் நமக்கு பொருத்தத்துக்கு வந்தால் நம்ம என்ன சார் முடிவு பண்ணுவோம்? இன்றைக்கி இந்த ஜாதகத்துக்கு வயசு என்ன, கீழே வயசு இருக்கு பாருங்க, 47 வயசு நடந்துட்டுருக்குது. அப்போது இந்த ஜாதகரை நம்ம பார்க்கல என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலாக இது வந்து உருப்படாது, குடும்ப வாழ்க்கைக்கு சரி வராது, இதே மாதிரியான ஜாதகத்தை பார்த்து சேர்த்து வச்சா தப்பா ஓடும், இல்லாட்டி குடும்பம் ஓடாதியா அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் அல்லது ஐடியா கொடுத்துக்கிருப்போம். ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த ஜாதகர் திருமணம் முடிஞ்சு கணவனோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடையாளமாக 2 குழந்தைங்க, எல்லாத்தோட நிம்மதியாக போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஜாதகம் சொல்கிறது போய் தானியா? ஜாதகத்தில் தான் 8ல் பாவகிரகம் இருந்துச்சுன்னா கெடுக்கும்ன்றியான், அப்புறம் மாங்கல்ய பலம் இல்லைன்றாங்க, அப்புறம் 2ல் பாவகிரகம், அது 2ல் ராகெல்லாம் இருந்துச்சுன்னா குடும்பம் பிடிங்கிட்டு போயிடும்ன்றாங்க. அப்புறம் ஏப்பா போக மாட்டேங்குது அப்படின்னாக்க வேறு ஒன்றும் இல்லை, இத்தனை பாயிண்ட்ஸுக்கும் இதில் விதி விலக்கு இருக்குது. எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல என்ன யோகம் இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட யோகம் இருந்தாலும் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த தசை நடந்தால் தான் அந்த யோகமோ தோஷமோ வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், பல ஜாதகங்களில் எடுத்துக்காட்டில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க சார். செவ்வாய் தசை எப்போ முடிஞ்சுன்னு பாருங்க, 18 வருஷம் 8 மாதம், அதாவது 19 வயசில் செவ்வாய் தசை முடிஞ்சிருது. அப்போ இங்கே செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் நிற்கிறாரு, அவரோட ராகு குரு கனெக்ட் ஆகிறாரு, அந்த செவ்வாய் ரெட்ராகேட் ஆகி நிற்கிறாரு, வக்கிரம் பெற்ற நிலையிலையும் நிற்கிறாரு. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் செவ்வாய் தசை வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அப்படி எடுத்துக்கலாம். வக்ரம் ஆகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, வக்ரம் ஆகியிருக்கார், அவர் ராகுவோட சேர்ந்தனால ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் அப்படி பிரச்சனை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் தசையில். அப்போ 19 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ 19 வயசுக்கு அப்புறம் 37 வயசு வரைக்கும் நடக்கிறது ராகு தசை சார். சார் இங்கே கவனிங்க, இந்த ராகு தசையில் தான் இந்த ஜாதகருக்கு கல்யாணம், இந்த ராகு தசையில் தான் குழந்தைங்க, சந்தோஷமான வாழ்க்கை, அத்தனையும் லீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. வயசு என்னாச்சு? இப்போ நடந்துட்டு இருக்கிற வயது வந்து 47. ஆனால் 37 வயசு வரைக்கும் நடந்தது ராகு தசை. சார் இந்த ராகு தசையில் பாதிக்கலைன்னா வேறு எந்த தசையிலையும் பாதிக்காது சார். என்ன காரணம்னா, ராகு 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு, குடும்பஸ்தானத்தில் ராகு உட்காந்தா பாதிக்கும்ன்றான். ஆனால் அந்த ராகு உட்காந்துருக்கிறது கேது சாரம் வேறு வாங்கி நிற்கிறார், கேது மாங்கல்ய ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு 8ஆம் இடத்துல, அப்போ மாங்கல்யத்தை பாதிக்கணும். ப்ளஸ் சுக்கிரனோட உட்காந்துருக்காரு களத்திர காரகனோட, அவரையும் பாதிக்கணும். அப்போ குடும்ப வாழ்க்கை சுத்தமாக அடிவிட்டு போயிடணும். எது ராகு தசையில் கல்யாணம் பண்ணதுமே டிவோர்ஸ் ஆகணும் இல்லையா? எப்படி சந்தோஷமாக ஓடிச்சு. இப்போ பாருங்கள், இந்த ராகு வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறாரு இல்லையா? ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? சூரியன். சரி, கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? சனி. நான் ஏன் இந்த ராகுக்கு வீடு கொடுத்தது கேதுவுக்கு வீடு கொடுத்தது எடுக்கிறேங்கிறத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, இருந்தாலும் ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். ராகு கேதுவுடைய சாரம், கேது ராகுவுடைய சாரம் வந்துருச்சா? இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் வீடு கொடுத்த கிரகத்தை எடுத்துக்கங்க. அப்போ கேதுவுக்கு வீடு கொடுத்த சனியும் ராகுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் மறையாமல் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படி தெரியுமா? சூரியனுக்கு சனி, சூரியன் சனி 2 பேரும் தான் சார் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு மகா திசை. சூரியன் சனி நல்லா இருந்ததுன்னா ராகு தசை நல்லாயிருக்கும், சூரியன் சனி கெட்டு போச்சுன்னா ராகு தசை அடியாயிரும். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ ராகு தசையில் டிவோர்ஸ்லாம் வரும், கஷ்டம்லாம் படுவாங்க. ஆனால் இங்கே அது வராது. என்ன காரணம்னா, சனியும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, இன்னொன்று சூரியனும் சனியும் வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருந்தாலே அது யோகம். ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் சனி சூரியனுடைய சேர்ந்துடுறாரு.
அப்போ சூரியன் சனி ஒன்றா இருக்கிறதுனால, ராகுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சனியும் ஒன்றா ஏறுறதுங்கிறதுனால இந்த ராகு திசை யோக திசையாக கன்வெர்ட் ஆயிரும். சரியா? அப்போ 19 வயசில் ஆரம்பிக்கிற யோக திசை 37 வயசு வரைக்கும் இந்த ஜாதகிக்கு யோக திசை. இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். என்ன தெரியுமா? கடக லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி சனி 6, 8, 12 மறைஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துலையே ஆட்சி ஆகிறார் ஐயா. பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனையில் சனியை தூக்கி மகரத்தில் வச்சு பார்க்குறப்ப கடக லக்னத்துக்கு 7க்கு அதிபதி சனி 7ல் ஆட்சி ஆகினுன்னா தாரதோஷம் வேலை செஞ்சு 2 தாரம் அமையணும்ல. ஆனால் அமையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சனி வக்ரம். அப்போ அதுக்கு நேர் எதிரான பலன் பண்ணுங்கள். வக்ரம் ஆச்சுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன், ரிவர்ஸ் கியர் போடுங்க. குடும்பம் பிரிஞ்சு போகுங்கிறத விட குடும்பம் ஒன்றா இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, அப்போ இங்கே சனி 7க்கு வர்றது பிரச்சனை இல்லை. சூரியன் சனி காம்பினேஷன் அப்பனையும் பிள்ளையும் சேர்க்காது சார், அது வேற ஒரு கேரக்டர். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாங்கல்யம், ஆயுசு, புருஷன் மண்டாட்டி ஒற்றுமையை பற்றி. அப்போ இங்கே தான் நிற்கணும். அப்போ சூரியன் சனி காம்பினேஷன் இந்த ஜாதகத்தில் இருக்கனால ராகு ஃபென்டாஸ்டிக்காக வேலை செய்வார். ராகு யோக ராகு. அப்போ 2க்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னா என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் நடக்கும். அதனால தான் இவருக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, குழந்தைங்க 1க்கு 2 கிடைச்சதுங்கிறது, பொருளாதாரத்தில் மேம்பட்டது, அமைதியான குடும்ப வாழ்க்கை கிடைச்சது, இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷமாக அவங்க குடும்பம் ஓடுறது. அத்தனையும் எங்கே டிபெண்ட் பண்ணி வருது? இந்த ராகுல வந்தது. அப்போது இந்த ராகு கேது சாரம் வாங்கியிருக்கேயா மாங்கல்யத்தை கெடுக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. ஏன் கெடுக்காது? கேதுவுக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சி ராசா, அது ஆட்சி ஆனாலும் வக்கரம் ஆயிட்டாரியா, நீச பலனாம்ல. நீச கிரகம் வக்கர கிரகம் ஆச்சுனாலும், உச்ச கிரகம் வக்கர கிரகம், ஆட்சி கிரகம் வக்கர கிரகமானாலும், வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகு இதோட கனெக்ட் ஆனால் அது யோகம். அப்போ கேதுவுக்கு வீடு கொடுத்த சனி வக்கரமாகி ஆட்சி ஆகிறாரு. அப்போ கேது நெகட்டிவாக வேலை செய்ய மாட்டார். அப்போ 8ஆம் இடத்துல உட்காந்துருக்க சுக்கிரனுக்கு மறைவு இல்லையா அப்படின்னா மறைவு தான் இல்லையே. 8க்கு அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ ஆகி 8ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் மறைவில்லை. அப்போ பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட்டு இந்த பரிவர்த்தனை எவ்வளோ காமிக்குது, எவ்வளோ காப்பாற்றுது. அதுக்கு மேலே குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த குரு பாக்யாதிபதி 9க்கு அதிபதி 2ல் நிற்கிறாரு. அதே மாதிரி அந்த குரு சுக்கிரனையும் பார்க்குறாரு, 8ல் இருக்க கேதுவையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்காரு. குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிறது குரு மங்கள யோகம், நீடித்த மாங்கல்ய பாக்கியம் உண்டு. அப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தா என்ன சொல்லுவோம்? அட ஏப்பா இருக்கிற இது பெரிய பிரச்சனையான ஜாதகம் போல தெரியுது, இந்த பொண்ணை கட்டினோம்னா குடும்ப வாழ்க்கை நிற்காது, பாதியிலேயே பிடிங்கிட்டு போயிடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான மனோநிலை தான் நமக்கு இருக்கும். ஆனால் அருமையான ஜாதகம் சார், பிரமாதமான ஜாதகம். ஏன் இப்படி ஜாதகத்தை எடுத்து போட்டு நீ சொல்ல மாட்டியா, இதில் வந்த ஜாதகத்தையும் எடுத்து சொல்லுவியா அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். இது நல்லா பிழைக்கும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது நம்ம சொல்கிற அந்த வாக்குங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. ஆல்ரெடி இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு சார். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு தோஷம் இருக்குது சார், ஆனால் நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்போ உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஏன் அமையாது? தாராளமாக அமையும். இது மாதிரி 1008 விதிவிலக்கில் எதை 2 விதிவிலக்கு இருந்தால் போகும் சார். நமக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், 8ல் ஏது இருக்குது, 18ல் புதன் இருக்குன்னுக்கிட்டு இருக்கலாமே தவிர, ஆனால் அந்த நல்ல வாழ்க்கை அமையணும்னு விதி இருந்தால் பிரமாதமாக அமைஞ்சிடும் சார். அப்போது நீங்கள் ஜாதகம் தோஷ ஜாதகம் உங்கள் கையில் இருக்கா, கவலையே விடாதீங்க, தூக்கி எறிஞ்சு விட்டு எப்படியும் நம்ம கல்யாணம் நடக்கும்டா அப்படின்ற மனசோடு நில்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விதமாக திருமணம் நடக்கும். சரியா? இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டோடு பகிர்ந்துக்கணும்னு தான் நான் வந்தேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேறு ஒன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.